ஓம் சாந்தி 7/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. தாதா மதுபன் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இது அனாதி துவக்கமும் முடிவும் இல்லாத அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இதில் எந்த காட்சி கடந்து விட்டதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகுதான் திரும்ப நடைபெறும். எனவே எப்போதும் கவலையற்று இருங்கள் சொல்றாரு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சோ அது அடுத்த கல்பம் தான் நடக்கும், அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்றார். கேள்வி: இந்த உலகம் தனது தமோபிரதான் நிலையை அடைந்து விட்டுள்ளது என்பதற்கான அடையாளங்கள் என்ன? பதில்: நாளுக்கு நாள் துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. எவ்வளவு பயங்கரங்கள், போர் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றன நமக்கே தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திருடர்கள் எப்படி அடிதடியில் இறங்கி கொள்ளையடித்து செல்கிறார்கள். பருவம் தவறி மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதாவது எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாமல் மற்ற டைமில் பெய்யுது, அதிகமாக பெய்யுது, வெள்ளம் வந்துடுது. இதெல்லாம் இப்போ தான் நடக்குது. இவை எல்லாமே தமோபிரதான நிலையின் அடையாளமாகவும் சொல்கிறாரு. அதாவது இந்த உலகம் மோசமாக களி முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆனதுக்கான அடையாளமே இதுதான் சொல்கிறாரு. அதாவது கொள்ளையடிப்பாங்க, மோசமான போர் சூழ்நிலை வரும், பருவம் தவறி மழை பெய்யும். இதெல்லாம் மோசமாயிடுச்சுக்கான அடையாளம்னு சொல்கிறாரு. தமோபிரதான இயற்கை துக்கம் அளித்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் ரகசியத்தை அறிந்துள்ளீர்கள், எனவே எதுவும் புதிதல்ல என்று கூறுகிறீர்கள். ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும், பாபா சொல்லிட்டாருனால நமக்கு போன கல்பம் நடந்ததுதான் நடக்குது, எதுவும் புதுசு இல்லைன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மீது ஞான மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று இதே பாயிண்ட் தான் சொன்னார். நீங்கள் சங்கம யுகத்தினராக இருக்கிறீங்க. பிற மனிதர்கள் அனைவருமே கலியுகத்தினர் ஆவார்கள். இச்சமயத்தில் உலகத்தில் அநேக வழிகள், கொள்கைகள் உள்ளன. குழந்தைகளாகிய உங்களுடையது ஒரே ஒரு வழியாகும். அந்த ஒரே ஒரு வழி பகவானிடமிருந்து தான் கிடைக்கிறது. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் செய்யும் ஜபம், தவம், தீர்த்தம் ஆகிய அனைத்தையும் பகவானை அடைவதற்கான வழிகள் என்று நினைக்கிறாங்க. அவங்க பக்தியில் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஜபம், தவம், தீர்த்தம்லாம் பண்ணால் பகவான் அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. பக்திக்கு பின்னால் தான் பகவான் கிடைப்பார் என்று சொல்கிறாங்க. ஆனால் பக்தி எப்போது ஆரம்பமாகிறது மற்றும் எதுவரை நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாரு. பக்தியினால் பகவான் கிடைப்பார் என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள். எனவே அநேக விதமான பக்தி செய்து கொண்டே வருகிறார்கள். உலகத்தில் வெளியில் பக்தி பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா பக்தி பண்ணால் கடவுள் கிடச்சிருவார்னு நினைக்கிறாங்க. கிடைப்பார் தான், ஆனால் ஞானத்தின் மூலமாக கிடைக்கிறாரு. பக்தி முடிஞ்ச பிறகு ஞானம் கிடைக்கும் போது கடவுள் கிடைக்கிறாரு. பரம்பரையாக நாங்கள் பக்தி செய்து கொண்டே வந்துள்ளோம் என்பதையும் சுயம் புரிந்துள்ளார்கள். ஒரு நாள் பகவான் அவசியம் கிடைப்பார், ஏதாவது ரூபத்தில் பகவான் கிடைப்பார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்வார் பாபா? என்ன செய்வார் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அவசியம் சத்கதி செய்வார் இல்லையா, நல்ல கதி தான் கொடுப்பார் கடவுள். கடவுள் வர்றதே நல்லது செய்யதான். ஏனெனில் அவர் இருப்பதே அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாக. பகவான் யார், எப்போது வருவார் அப்படின்னு பாபா கேட்குறாரு. இதுவும் அறியாமல் இருக்கிறார்கள். இது கூட வெளியில் இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. அவர் யார், எப்போ வருவார்னு கூட தெரியாமல் இருக்காங்க. மகிமை மட்டும் விதவிதமாக பாடுறாங்க. பகவானோ பதித்த பாவனர் ஆவார், ஞான கடல் ஆவார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஞானத்தினால்தான் சத்கதியே ஏற்படுகிறது. பகவான் நிராகாரமானவர், சரீரமற்றவர் என்பதையும் அறிந்துள்ளார்கள். எப்படி ஆத்மாக்கள் நாம் கூட நிராகாரமானவர்கள், பின்னால் சரீரம் எடுக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் கூட தந்தையுடன் கூட பரந்தாமத்தில் வசிப்பவர்கள் தான். நம்ம கூட அங்க பாபா கூட பரந்தாமத்தில் இருந்தவங்க தான். நாம் இந்த உலகில் வசிப்பவர்களே அல்ல. நமக்கான இடம் இது இல்லவே இல்லை. எங்கு வசிப்பவர்கள் ஆவோம், நம்ம எந்த இடத்தின் நிவாசி என்பதை கூட சரியான முறையில் கூறுவதில்லை. ஆனால் வெளி உலகத்தினருக்கு தெரியாது, எங்கே நம்ம வசிக்கிறோம் அப்படின்றது தெரியாது. ஒரு சிலரோ நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்றுடுவோம் என்று நினைக்கிறாங்க. இப்போது நேராக சொர்க்கத்திற்கோ யாருமே செல்வதில்லை சொல்றார் பாபா. ஒரு சிலர் ஜோதியோட கலந்துடுவோம் என்று சொல்றாங்க. இதுவும் கூட தவறாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஜோதியோட கலந்தா அப்போ ஆத்மா செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஆத்மா செத்து போயிடுச்சுன்னா திரும்ப அடுத்த கல்பம் எப்படி நடிக்கும்? அதான் சொல்றாரு, ஆத்மாவை அழியக்கூடியதாக ஆக்கி விடுகிறார்கள். மோட்சம் கூட ஏற்பட முடியாதுன்னு சொல்றார் பாபா. மோட்சம்னா அதாவது நான் அதோட முடிஞ்சிரும், இதோட ட்ராமா முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் திரும்ப ட்ராமா நடக்காதுன்னு அர்த்தம். பிறப்பிறப்புல நம்ம வரமாட்டோம்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாதுன்றார் பாபா. இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட என்று கூறுகிறார்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் பக்தியிலே சொல்லுவாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போனதுங்க, நடந்தது, இதெல்லாம் இப்படிதான் நடக்கும், இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான் ட்ராமா நிர்ணயிக்கப்பட்டது என்று சொல்றாங்க. இந்த சக்கரம் இப்ப சுற்றி கொண்டே இருக்கிறது. சரித்திரம் பூகோளம் திரும்ப நடைபெறுகிறது. இந்த ஹிஸ்டரி ஜாகிரபி திரும்ப நடக்குதுன்றார். ஆனால் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை அறியாமல் உள்ளார்கள்.
சக்கரத்தையும் அறியாம உள்ளார்கள், இறைவனையும் அறியாமல் உள்ளார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ அலையறாங்க. பகவான் யார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவங்க அழிஞ்சு அழிஞ்சு தேடிட்டு இருக்கிறாங்க, நமக்கு கிடைச்சிட்டாரு. பகவானை தந்தை என்றும் கூறுகிறார்கள். கடவுளை தான் அப்பான்னு சொல்றாங்க. எனவே புத்தியில் வர வேண்டும் அல்லவா? லௌகீக தந்தையும் இருக்கிறாரு, பிறகும் நாம் அவரை நினைவு செய்கிறோம் என்றால் 2 தந்தை ஆகிறார்கள். இப்போ நம்ம உடலுக்கான அப்பா இருக்கிறாரு, அப்பயும் நம்ம கடவுளை நினைக்கிறோம்னா அப்ப அவரும் அப்பா தானே. லௌகிக தந்தை மற்றும் பரலௌகிக தந்தை. அந்த பரலௌகிக தந்தையை சந்திப்பதற்காக இவ்வளோ பக்தி செய்றாங்க. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நிராகார உலகம் கூட அவசியம் உள்ளதுன்னு சொல்றாரு. பரலோகத்துல தான் இருக்கிறாரு. நிராகார உலகம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குதுன்றாரு. மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அவை எல்லாமே பக்தி மார்க்கமாகும் என்பதை நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ மனுஷங்க கோயிலுக்கு போறது எல்லாமே பக்தியில செய்யறாங்கல்ல. அந்த ஜபம் தபம் புண்ணியம் எல்லாமே செய்யறாங்க. இந்த அன்னதானம் செய்யறாங்க. அப்புறம் பக்தியில என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே பக்தி மார்க்கம்ன்ட்டு நமக்கு தெரியும். ராவண ராஜ்யத்தில் பக்தியே பக்தி நடந்து கொண்டு வந்துள்ளது. ஞானம் இருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. பக்தியினால் ஒருபோதும் சத்கதி ஏற்பட முடியாதுன்னு சொல்றாரு. சத்கதி அளிக்கும் தந்தையை நினைவு செய்யறாங்க. எனவே அவசியம் அவர் எப்போதாவது வந்து சத்கதி அளிப்பார் இல்லையா? இது முற்றிலுமே தமோ பிரதானமான உலகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சதோ பிரதானமாக தான் இருந்தது இந்த உலகம், இப்போது தமோ பிரதானமாக உள்ளதுன்னு சொல்றாரு. எவ்வளவு கலகம் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. மிகவும் பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருடர்களும் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது பிரச்சனைனா பாருங்களேன், ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல கூட போய் கொள்ளையடிச்சிட்டு போறதுதான் பார்ப்பாங்க. அந்த ஒரு மனிதாபிமானமே இருக்காது. காப்பாற்றணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. எதிர நம்ம பிடிங்கிட்டு போலான்னு தான் பார்ப்பாங்க. அது மாதிரி இருக்குது உலகன்றார். எப்படி எப்படி அடிதடி செய்து திருடர்கள் பணத்தை கொள்ளையடித்து செல்கிறார்கள். பாபா சொல்றாரு நிறைய நடக்குது. ரோட்ல போயிட்டு இருந்தாரு, அவர் செல்வம் 2 பசங்க சின்ன சின்ன பசங்க அடிச்சுட்டு அப்படியே அந்த போனை பிடிங்கிட்டு போயிடுச்சுங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. எப்படியான மருந்துகளை சுவாசிக்க செய்து மூச்சையடைய செய்து விடுகிறார்கள். சில மருந்தெல்லாம் கொண்டு வந்து அதை நம்மளை சுவாசிக்க பண்ணி அப்படியே மூச்சையடைய பண்ணிடுறாங்க சொல்றாரு. நடக்குது எல்லாம். இதெல்லாம் எப்படி அவர் பார்த்துட்டு சொல்றாரு பாருங்க. பாபா நமக்கு சொல்றாரு, ஆனா அது நடக்குது. நியூஸ்ல பார்த்தா இருக்கு அதெல்லாம். இது ராவண ராஜ்யம் ஆகும்னு சொல்றாரு. இது எல்லாமே இது மாயாவோட ராஜ்யம். இது மிகப்பெரிய எல்லை இல்லாத விளையாட்டாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது சுற்றுவதற்கு 5000 வருடங்கள் ஆகின்றது. இந்த விளையாட்டே இது எல்லாமே ஒரு டிராமா. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். இது 5000 வருஷம் சக்கரம்ன்றாரு. விளையாட்டு கூட டிராமா போல உள்ளதுன்றாரு. நாடகம் என்று சொல்ல மாட்டாங்க. நாடகத்துல ஒருவேளை யாராவது ஒரு நடிகர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் அவருக்கு பதிலாக இன்னொரு நடிகர் நடிக்க முடியும். இப்ப நம்ம நாடகம் நடக்கிறாங்களா, டிவியில பாக்குறோம்ல, ஒரு சீரியல்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஆளை மாத்தி போட்டுருவாங்க. ஆனா இந்த விஷயம் ஏற்பட முடியாது. இப்ப நம்ம டிராமா நடிக்கிறோம்ல, எல்லையற்ற டிராமா சினிமா நடிக்கிறோம் நம்ம. இதுல நமக்கு பதிலா வேற யாரும் நடிக்கவே முடியாது. நம்மளே தான் வந்து நடிக்கணும். உடம்பு சரியில்லைனா கூட நம்மளே உடம்பு சரியில்லாத மாதிரி தான் நடிக்கணும் அப்படின்றாரு. ஆனால் இதுல இந்த விஷயம் ஏற்பட முடியாது. இதுவோ அனாதி நாடகமாகும் அல்லவா? உதாரணமாக யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் இது போல நோய்வாய்ப்படுவதும் நாடகத்தில் பாகமாக உள்ளது என்று கூறுவீர்கள். அதாவது உடம்பு சரியில்லாததே அந்த பாட்டை நான் நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம அப்படியே நடிக்கணும், உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கணும்ன்றாரு. மழை ஆகியவை பெய்கிறது என்றால் கல்பத்திற்கு பின்னரும் இவ்வாறே தான் பெய்யும்னு சொல்றாரு. இப்ப மழை கூட பெஞ்சதுன்னா அடுத்த கல்பமும் அதே மாதிரிதான் மழை பெய்யும். வெள்ளம் வருது, ஏன் வருது, ஏன் வெயில் அடிக்குது, ஏன் மழை பெய்யுது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படிதான் நடக்கும்ன்றாரு. இதே கஷ்ட நஷ்டங்கள் தான் ஏற்படும் சொல்றாரு. ஞானத்தின் மழையோ அனைவர் மீதும் பொழிய முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப எல்லாருக்கும் இந்த ஞான மழை பொழியாது. அதான் அதிர்ஷ்டம் இருந்தாதான் பொழியுன்றார். ஆனால் ஞானக்கடலான பகவான் வந்து விட்டுள்ளார் என்ற இந்த குரல் அவசியம் அனைவருடைய காதுகளுக்கும் போய் சேர்ந்து விடும். ஆனா ஞான மழையினோ பொழிதோ பொழிலையோ, ஆனா பாபா வந்துட்டார் என்ற செய்தி இந்த குரல் அவசியம் எல்லார் காதுகளும் போய் சேர்ந்து விடுன்றாரு. உங்களுடையது முக்கியமானது யோகமாகும். நம்மளுடையது யோகா தான். யோகா மூலமா தான் நம்ம எல்லா வேலையுமே செய்யணும். ஞானம் கூட நீங்க கேக்குறீங்க, மற்றபடி மழையோ முழு உலகத்தின் மீது தான் இப்ப பெய்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப மழை வந்து எல்லாத்துக்கும் தான் பெய்யுது. உங்களுடைய யோகத்தில் நிலையான அமைதி ஏற்பட்டு விடுகிறது. நம்ம யோகா பண்ண பண்ண பர்மனண்டா அமைதி ஏற்பட்டுரும், நிலையான அமைதி ஏற்பட்டுருன்றாரு. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்கு பகவான் வந்து விட்டுள்ளார் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகிறீர்கள். இப்ப நம்ம இந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண கடவுளே வந்துட்டார்ன்ட்டு நம்ம சொல்றோம். ஆனால் தங்களையே பகவான் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள்.
அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் கடவுள். கடவுள் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபனம் செய்வார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் கடவுள், நீங்க என்ன கடவுள் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனம் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. எனவே பிறகு உங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களே கடவுள்ன்றாங்க, அப்புறம் உங்களே எப்படி ஏத்துக்குவாங்கன்னு சொல்றாரு. ஆகவே கோடியில் ஒருவர் தான் வெளிப்படுவார் என்று தந்தை இப்போ புரிய வைக்கிறார். அப்ப கோடியில ஒருத்தவங்க தான் வருவாங்க. நீங்க போய் யார்கிட்ட மண்டையை உடைச்சிட்டாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. கோடியில ஒருத்தவங்க தான் வெளிப்படுவாங்கன்னு சொல்றாரு. பகவான் தந்தை வந்து விட்டுள்ளார் என்பதை உங்களிலும் கூட வரிசைக்கிரமாக தான் அறிந்துள்ளீர்கள்ன்றாரு. பிகேஸ்லேயே வரிசைகரமாக தான் கடவுள் வந்துட்டார்ன்றது நம்புறீங்கன்றாரு. தந்தையிடமிருந்தோ ஆசி பெற வேண்டும் அல்லவா? எப்படி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதையும் புரிய வைத்துள்ளார். எப்படி அவரை நினைக்கணும்ட்டு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு. தன்னை ஆத்மா என்று இப்போ உணருங்க. மனிதர்களோ தேக அபிமானி, தேக உணர்வுகளாக ஆகிவிட்டுள்ளார்கள். மனுஷங்க எப்படி ஆயிட்டாங்க? தேக உணர்வுடையவர்களா ஆயிட்டாங்க. அவங்க ஆத்மானதே மறந்துட்டாங்க. அனைத்து மனித ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடும் போதுதான் நான் வருகிறேன் என்று தந்தையே கூறுகிறார். எல்லாருமே இப்போ வீணா போனவர் தான் கடவுள் வரார். நீங்கள் எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள். இப்போது நான் உங்களை சதோ பிரதானமாக ஆக்க வந்துள்ளேன்னு சொல்றாரு. முந்தைய கல்பத்தில் கூட நான் உங்களுக்கு இவ்வாறு தான் புரிய வைத்திருந்தேன். நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆவீர்கள்? என்னை நினைவு மட்டும் செய்யுங்கள் சொல்றாரு. என்னை மட்டும் நினைங்க, அப்பதான் நீங்க மாறுவீங்கன்றார். நான் உங்களுக்கு என்னுடைய மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை அளிக்க வந்துள்ளேன். நான் யாரு, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, என்னோட படைப்பு என்ன, எல்லாத்தையும் சொல்லதான் வந்திருக்கின்றார். அந்த தந்தையை எல்லோரும் ராவண ராஜ்யத்தில் நினைவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த தந்தைய, அந்த உடலுக்கான தந்தையை எல்லாரும் மாயாவோட ராஜ்யத்துல, ராவண ராஜ்யத்துல நினைவு செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கிறது. இப்ப ஆத்மா வந்து பரமாத்மாவை நினைவு செய்யுது. அவர் தான் வந்து ஆத்மாவோட அப்பா. தந்தை இருப்பதே அசரீரியாக சரீரமற்றவர், பிந்து புள்ளி ஆவார் அல்லவா? அவருக்கு பிறகு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. உங்களை சாலிகிராமங்கள் என்று கூறுகிறார்கள். மேலும் தந்தையை சிவன் என்றும் கூறுகிறார்கள். பாருங்க, நம்மள வந்து சாலிகிராமங்கள் சொல்றாங்க, பாபாவை சிவன் என்று கூறுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு சரீரத்தின் மீது பெயர் ஏற்படுகிறது. உடம்பெடுக்கும் போது நமக்கு வேற வேற பேர் வருது. தந்தை இருப்பதே பரமாத்மாவாக, அவருக்கு சரீரமோ எடுக்க வேண்டியதே இல்லை. அவர் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளார். இது பிரம்மாவின் உடலாகும். இவரை சிவன் என்று கூற மாட்டார்கள். இந்த பிரம்மா பாபாவை சிவன் என்று சொல்ல மாட்டாங்க. ஆத்மா என்ற பெயரோ உங்களுக்கு இருக்கவே இருக்கிறது. பிறகு நீங்கள் சரீரத்தில் வருகிறீர்கள். அவர் பரமாத்மா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். எனவே அனைவருக்கும் 2 தந்தை ஆகிவிட்டார்கள். ஒருவர் நிராகாரமானவர், மற்றொருவர் சாகாரமானவர். சரீரமுள்ளவர் இவருக்கு பிரம்மா மற்றும் அலௌகிக உலகிற்கு அப்பாற்பட்ட அதிசயமான தந்தை என்று கூறப்படுகிறது. பாருங்க, இப்போ உடலுக்கான தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு, ஆத்மாவோட தந்தை இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஆனா இந்த பிரம்மா வந்தார் பாருங்க நடுவுல, அவர் சரீரமும் இருக்குது, ஆனா அவர் உலகிற்கு அப்பாற்பட்ட ஒரு அவர் மூலமா இவர் படைக்கிறார். அதனால அவர் அதிசயமான தந்தை என்று பிரம்மா பாபாவுக்கு சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஏராளமான குழந்தைகள் உள்ளார்கள். அவருக்கு பாருங்க, பிரம்மாவுக்கு 1000 கைகள் காமிச்சிருக்கிறாங்க. அவருக்கு ஏராளமான குழந்தைகள் உள்ளார்கள். உலகம் ஃபுல்லா பிரம்மா குழந்தைகள் தான். அதனால்தான் பிரம்மா குமார் குமாரின்னு சொல்லிக்கிறோம். சிவகுமார் சிவகுமாரின்லாம் நம்ம சொல்றது இல்ல. மனிதர்களுக்கு இது புரிய வருவதில்லைன்னு சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் இவ்வளவு ஏராளமானோர் உள்ளார்கள். இது என்ன, இது எந்த விதமான தர்மம் ஆகும் என்பது புரிய முடியாமல் இருக்கிறாங்க. இதென்ன புதுசா ஒரு தர்மம், இதென்ன பிரம்மா குமாரி புதுசா ஒரு தர்மமாக என்று புரியாம இருக்கிறாங்க. இந்த குமார் குமாரி என்பது இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகள் ஆகும் அல்லவா என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குமாரு குமாரி இதெல்லாம் வந்து இல்லற தர்மத்துல இருக்கிறவங்க யூஸ் பண்ற வார்த்தை தான். தாய் தந்தை குமாரி குமார் மற்றும் குமார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தந்தையும் நீயே தாயும் நீயே என்று நினைவு செய்றீங்க. இப்போது உங்களுக்கு தாய் தந்தை கிடைத்துள்ளார்கள். உங்களை தத்து எடுத்துள்ளார். சிவன் வந்து நம்மளை தத்து எடுத்துக்கிறார். தாயா தந்தையா வந்து பிரம்மா தாய் மூலமா தத்து எடுத்துக்கிறார். சத்தியுகத்தில் தத்து எடுக்கப்படுவதில்லை. சொர்க்கத்துல நம்ம தத்து எடுக்க மாட்டாங்க. அங்க தத்தெடுத்தல் என்ற பெயரே அங்க இருக்காது. இங்கு அந்த பெயர் உள்ளது. அவர் அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை. இவர் எல்லையில்லாத தந்தை, எல்லையில்லாத தத்து எடுத்தல் ஆகும் சொல்றாரு. இந்த ரகசியம் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நீங்கள் கூட ஒருவருக்கும் முழுமையான வகையில் புரிய வைக்காம இப்ப இருக்கிறீங்க. எல்லாமே ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா நமக்கு யாருக்கும் முழுசா புரிய வைக்க முடியாம இருக்கிறோமா நம்ம சொல்றாரு. நமக்கு எல்லாம் இப்பதான் நமக்கே புரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் தான் நம்ம போய் முழுசா புரிய வைக்கணும். முதலில் உள்ளே யாராவது வருகிறார்கள், குருவை தரிசனம் செய்ய வந்துள்ளோம் என்று கூறினால் இது ஒன்றும் கோவில் அல்ல என்று கூறுங்கள். சிலர் கோயிலுக்கு வர மாதிரி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாங்க. அப்படியே பிரம்மா பாபா போட்டோ முன்னாடி விழுந்து அப்படியே சாஷ்டாங்கமா விழுவாங்க. பக்தின்னு நினைச்சுக்கிறாங்க.
குருவை தரிசனம் செய்ய வந்துள்ளோன்ட்டு சொன்னாங்கன்னா, பிரம்மா பாபா அந்த காலத்திலே பார்க்க வராங்கன்னா, இது ஒன்றும் கோயில் அல்லன்னு சொல்லுங்க. போர்டில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று பாருங்கள். பிரம்மா குமாரிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் பிரஜாபிதாவின் குழந்தைகள் ஆகிவிட்டார்கள் சொல்றாரு. பிரஜைகளோ நீங்களும் தான் ஆவீர்கள். பகவான் படைப்பை படைக்கிறார். பிரம்மா கமல திருவாய் மூலமாக எங்களை படைத்துள்ளார். நாம் இருப்பதே புதிய படைப்பினராக. இப்போ கடவுள் தான் வந்து இந்த பிரம்மாவுடைய கமல திருவாய், அந்த கமல வாய் மூலமா நம்மளை படைச்சிருக்காரு. நாம் இருப்பதே புதிய படைப்பினராகன்னு சொல்றாரு. நீங்கள் பழைய படைப்பினர் ஆவீர்கள். சங்கமயுகத்தில் புதிய படைப்பினராக ஆக வேண்டியுள்ளது. நம்மளே ஏற்கனவே படிச்சுட்டாரு போன காலமே, திரும்ப இப்போ வந்து புதிய படைப்பினராக ஆக வேண்டியுள்ளதுன்றாரு. ஆனால் நீங்கள் பழைய படைப்பினர் ஆவீர்கள்ன்றார். இது புருஷோத்தமர் ஆவதற்கான யுகமாகும். நீங்கள் சங்கம் யுகத்தில் இப்போ இருக்கிறீங்க, அவர்கள் கலியுகத்தில் இருக்கிறாங்க. பிரிவு ஏற்பட்டுள்ளது போல இருக்குது. தற்காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளோ பிரிவினைகள் உள்ளன. ஒவ்வொரு தர்மத்தினரும் நாங்கள் எங்கள் பிரஜைகளை பராமரிப்போம் என்று நினைக்கிறார்கள். எங்கள் தர்மத்தை எங்கள் இனத்தவரை சுகமாக வைப்போம்ட்டு சொல்றாங்க. எனவே எங்கள் மாநிலத்திலிருந்து இந்த பொருள் வெளியே போகக்கூடாது என்று ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள். முன்பெல்லாம் முழு பிரஜைகள் மீது ராஜாவின் ஆணை தான் இருக்கும். ராஜாவிற்கு தாய் தந்தை அன்னதாதா உணவளிக்கும் வள்ளல் என்று சொல்வாங்க. ராஜாவுக்கு என்ன சொல்லுவாங்க? தாய் தந்தை அன்னதாதா உணவளிக்கும் வள்ளல்னு சொல்லுவாங்க. இப்பொழுதோ ராஜா ராணி யாருமே இல்லை. தனித்தனி துண்டுகளாக ஆகிவிட்டுள்ளது. எவ்வளவு கலகம் குழப்பங்கள் ஆகி கொண்டிருக்கின்றன. திடீரென்று வெள்ளம் கூட வந்து விடுகிறது. பூகம்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை எல்லாமே துக்கத்தின் மரண சமயமாகும் சொல்றாரு. நாம் அனைவரும் நமக்குள் சகோதர சகோதரிகளாகும் என்பதை இப்போது பிராமணர்களாகிய நீங்க புரிஞ்சிட்டீங்க. எனவே நாம் நமக்குள் மிக மிக அன்புடன் பால் பாயாசம் போல இனிப்பாக ஆகி இருக்க வேண்டும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். எனவே நமக்குள் மிகுந்த அன்பை பெருக்க வேண்டும். ராமராஜ்யத்தில் சிங்க ஆடு கூட ஒன்றுக்கொன்று எதிரியாக இருந்தாலும் ஆனாலும் அவைகள் கூட ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் குடிக்கும். கலியுகத்துல சிங்க ஆடு எதிரி, சொர்க்கத்துல அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தண்ணீர் குடிக்கும். இங்க பாருங்கள், வீட்டுக்கு வீடு எவ்வளவு சண்டை உள்ளது. தேசத்திற்கு தேசம் சண்டை. தங்களுக்குள்ளேயே பிளவுகள் கூட ஏற்படுகின்றன. அநேக கொள்கைகள் வழிமுறைகள் உள்ளன. அதனால்தான் சண்டையே வருது. ஒரே வழிமுறை இருந்தா சண்டை வராது. ஆளாளுக்கு ஒரு மனப்போன போக்கு மனப்போன வழின்னா சண்டை தான் வரும். எல்லாரும் ஒரே வழி ஒரே வழிமுறையில இருந்தா பிரச்சனையே வராது. நாம் அனைவரும் அநேக முறை தந்தையிடமிருந்து ஆசி பெற்றிருந்தோம், மேலும் இழந்தோம் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதாவது ராவணன் மீது வெற்றி அடைகிறோம். இப்ப மாயா மீது நம்ம ராவணன் மீது வெற்றி அடைகிறோம். பின்னர் நம்ம திரும்ப தோற்று போகிறோம். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நாம் உலகத்திற்கே அதிபதி ஆகிவிடுகிறோம். எனவே அவருக்கு உயர்ந்த பகவான் என்று சொல்லப்படுகிறது. அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர். துக்க அர்த்தா சுக அர்த்தா என்று கூறப்படுகிறது. பாபாவோட மகிமை இன்னைக்கு துக்க அர்த்தா சுக அர்த்தா. இப்போது உங்களுக்கு சுகத்தின் வழி கூறி கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் பால் பாயாசம் போல இருக்க வேண்டும். பால் பாயாசம் மாதிரி இருக்கணும் எல்லார் கூடயும். உலகத்தில் எல்லோருமே உங்களுக்குள் உப்பு தண்ணீர் போல உள்ளார்கள். தங்களுக்குள் உப்பு தண்ணீர் போல எல்லாரும் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க அடிச்சுக்கிறாங்க. ஒருவர் கொல்வதற்கு கூட தாமதிப்பதில்லை. முன்னாடி வெளியே தான் அடிச்சுக்கோங்க, இப்போ வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. எல்லாமே வந்து கொலை பண்றது கூட தாமதிக்கிறது இல்லைன்றாரு. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்களோ பால் பாயசம் போல இருக்க வேண்டும். பிகேசி இப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்குன்னா பால் பாயசம் மாதிரி இருக்கணும். பாபாவுடைய குழந்தைகள், ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்கள் தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள் ஆகிறீர்கள். தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள். நீங்கள் தந்தைக்கு எவ்வளவு உதவி செய்பவர்களாக இப்ப ஆகிறீங்க. புருஷோத்தமராக ஆக்குவதற்காக உதவி செய்பவராக ஆகிறீங்க. எனவே நாம் புருஷோத்தமர் ஆவோம் என்றால் நமக்குள் அந்த தெய்வீக குணங்கள் உள்ளதா என்று மனதில் தோன்ற வேண்டும். அசுர குணங்கள் உள்ளது என்றால் அவர்கள் பிறகு தந்தையின் குழந்தைகள் என்று கூறிக்கொள்ள முடியாது. அசுர குணங்கள் தான் அந்த நேரத்தில் நம்ம பிகேவே கிடையாது, பாபாவுடைய குழந்தைகள் என்று கூறிக்கொள்ள முடியாது. எனவே சத்குருவை நிந்திப்பவர் பதவி அடைய முடியாது என்று கூறப்படுகிறது. அந்த கலியுக குருக்கள் பிறகு தங்களுக்காக இதை கூறிக்கொண்டு மனிதர்களை பயமுறுத்தி விடுகிறார்கள். எனவே யார் தந்தையின் பெயரை பிரபலமடைய செய்கிறார்களோ, பால் பாயசம் போல ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் நல்ல குழந்தைகள் ஆவார்கள். பால் பாயசம் போல ஆகுங்கள் என்று எப்போதும் தந்தை வந்து கூறுகிறார். இன்னைக்கு நிறைய தடவை பாபா வந்து பால் பாயசம் சொல்லிட்டாரு. உப்பு தண்ணீர் போல ஆகி தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்யாதீர்கள்ன்றாரு. இங்கு நீங்கள் பால் பாயசம் போல ஆக வேண்டும். தங்களுக்குள் மிகுந்த அன்பு வேண்டும். ஏனெனில் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் அல்லவா. இறைவன் மோஸ்ட் லவ்லி, மிகவும் அன்பானவர் ஆவார். கடவுள் எப்படி இருக்கிறாரு? மோஸ்ட் லவ்லி, மிகவும் அன்பானவர். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அவரோட குழந்தைகள் நம்மளும் மோஸ்ட் லவ்லி, மிகவும் அன்பானவரா இருக்கணும். அதனால் தானே அவரை எல்லோரும் நினைவு செய்யறாங்க. அவர் அப்படி இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் அவரை பிடிக்குது, எல்லாரும் அவரை நினைக்கிறாங்க.
எனவே உங்களுக்கிடையே மிகுந்த அன்பு இப்ப இருக்க வேண்டும். இல்லை என்றால் தந்தையின் மதிப்பு குறையுமாறு நீங்க செய்றீங்க. இறைவனின் குழந்தைகள் தங்களுக்குள் எப்படி உப்பு தண்ணீர் போல இருக்க முடியும்? நம்ம எல்லாரும் ஒரு அப்பாவுடைய குழந்தைகள். அதுவும் கடவுள் வந்து அவர் மோஸ்ட் லவ்லி, அன்பு அன்பானவர், மிக அன்பானவர்னா அவரோட குழந்தைகள் உங்களுக்குள்ளார நீங்க எப்படி உப்பு தண்ணீர் மாதிரி இருக்க முடியும்? பிறகு பதவி எப்படி நீங்க அடைய முடியும்? தங்களுக்குள் பால் பாயசம் போல ஆகி இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். உப்பு தண்ணீர் போல ஆனீர்கள் என்றால் எதுவுமே தாரணை ஆகாது. தந்தையின் டைரக்ஷன் படி, உத்தரவுப்படி நடக்கவில்லை என்றால் எப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியும்? தேக அபிமானத்தில் வருவதால் தான் பிறகு தங்களுக்குள் சண்டையிடுகிறார்கள். தேகி அபிமானியாக, ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தால் எதுவுமே பூசல்கள் ஏற்படாது. அதாவது ஆத்ம உணர்வுல வந்துட்டோம்னா, தேக உணர்வுனால தான் நமக்கு சண்டை போடணும்னு தோணுது. ஆத்ம உணர்வுல ஆயிட்டோம்னா நமக்குள்ளார அந்த சண்டையே வராது, பூசல்கள் ஏற்படாதுன்றாரு. இறைவனான தந்தை கிடைத்துள்ளார். எனவே தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும். ஆத்மா தந்தையை போல ஆக வேண்டும். எப்படி தந்தையிடம் தூய்மை, சுகம், அன்பு ஆகிய எல்லாமே உள்ளதோ அதே போல நீங்களும் ஆக வேண்டும். இல்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. படித்து தந்தையிடமிருந்து உயர்ந்த ஆஸ்தியை பெற வேண்டும். நிறைய பேருக்கு நன்மை செய்பவர்களே ராஜா ராணி ஆக முடியும். மற்றவர்கள் போய் தாசன் தாசிகளாக ஆகிவிடுவார்கள். யார் யார் என்னவாக ஆகிவிடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளவோ முடியும் அல்லவா? படிப்பவர்கள் சுயம் தங்களை கூட புரிந்து கொள்ள முடியும். இந்த கணக்குப்படி நாம் பாபாவிற்கு என்ன பெயர் வாங்கி தருவோன்ட்டு நம்மளே புரிஞ்சுக்க முடியுன்றாரு. இறைவனின் குழந்தைகளோ யாருமே பார்த்து மகிழ்ச்சி அடைந்து விடும் வகையில் மிகவும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும். இப்ப யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற வகையில நம்ம அன்பானவர்களா இருக்க வேண்டும்ன்றாரு. பாபாவிற்கும் அவர்கள் இனிமையானவர்களாக இருப்பார்கள். யார் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ, பால் பாயசம் மாதிரி அவங்க பாபாவுக்கும் இனிமையானவர்களா இருப்பாங்க. முதலில் வீட்டை சீர்திருத்துங்கள் சொல்றாரு. முதல் வீட்டை, பிறகு மற்றவர்களை திருத்த வேண்டும். இல்லற விவகாரங்களில் தாமரை மலர் போல தூய்மையாகவும் பால் பாயசம் போலும் இருங்கள். வீட்டுல இருக்கும்போது தாமரை மலர் மாதிரி தூய்மையாகவும் பால் பாயசம் மாதிரி இருங்க. யார் பார்த்தாலும் ஓஹோ இங்கேயே சொர்க்கம் வந்து விட்டதே என்று கூற வேண்டும். நம்மளை பார்த்து சொல்லணுமா, ஓஹோ சொர்க்கம் இங்கே வந்துருச்சே அப்படின்னு சொல்லணும். எப்படியெல்லாம் சொல்றாரு பாபா. அஞ்ஞான காலத்தில் கூட சுயம் பாபா இப்பேற்பட்ட வீடுகளை பார்த்திருக்கிறார். பிரம்மா பாபா பார்த்திருக்கிறாரு. 6 to 7 குழந்தைகள் திருமணம் செய்தவர்கள் எல்லாரும் ஒரே வீட்டிலே இருப்பாங்களாம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இருப்பாங்களாம். ஆனாலும் சொர்க்கம் மாதிரி இருக்குமா. பாபா பிரம்மா பாபா காலத்திலே பார்த்திருக்காராம். அனைவரும் அதிகாலை எழுந்து பக்தி செய்கிறார்கள். வீட்டில் முற்றிலுமாக அமைதி நிலவி இருக்கும். அந்த வீட்டுல அப்படியே அப்படியே பக்தியிலே அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஞானத்துக்கு வந்துட்டு பாபா குழந்தையாயிட்டு நீங்க எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்தாலும் எல்லாரும் ஓஹோ சொர்க்கம் வந்துருச்சு இங்கேன்னு சொல்லணுன்றாரு. இதுவோ உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். அன்னமும் போக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. நீங்களோ அன்னமாக ஆக வேண்டும். உப்பு தண்ணீர் போல இருந்தால் பாபா திருப்தி அடைய மாட்டார், ஏற்க மாட்டார். நீங்கள் எவ்வளவு பெயருக்கு அவப்பெயர் விளைவிக்கிறீர்கள் என்று தந்தை கூறுவார். பால் பாயசம் போல் ஆகி இருக்கவில்லை என்றால் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாமல் போய்விடுவீர்கள். நிறைய தண்டனை வாங்குவீர்கள். தந்தையினராக ஆகி பிறகு உப்பு தண்ணீர் போல இருக்கிறீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை பெறுவீர்கள். பிறகு நாம் என்ன பதவி அடைவோம் என்று காட்சி சாட்சாத்காரம் கூட உங்களுக்கு ஆகி கொண்டே இருக்கும் சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் இறைவனின் குழந்தைகள் ஆவோம். நாம் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பானவர்களாக ஆகியிருக்க வேண்டும். தங்களுக்குள் ஒருபோதும் உப்பு தண்ணீர் போல கசந்து இருக்கக்கூடாது. முதல் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். பிறகு மற்றவர்களை திருத்துவதற்கான அறிவுரை அளிக்க வேண்டும். 2வது, எப்படி தந்தையிடம் தூய்மை, சுகம், அன்பு ஆகிய அனைத்து குணங்களும் உள்ளதோ அதே போல தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். சத்குருக்கு அவப்பெயர் நிந்திப்பவராக ஆகும் வகையில் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. தனது நடத்தையினால் தந்தையின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். இவங்கெல்லாம் யாருடைய குழந்தைகள், இவங்களை யார் இது மாதிரிலாம் வளர்த்துருக்குறாங்க அப்படின்ட்டு பெருமையா பேசணும். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். வரதானம், தந்தை மற்றும் பிராப்தியின் நினைவின் மூலம் சதா ஆர்வம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஏக்ரஸ் உறுதியானவர் ஆகுக. இன்றைய வரதானம், ஏக்ரஸ் உறுதியானவர் ஆகுக. பாபாவையும் பிராப்தியும் அவர் மூலமா எனக்கு என்ன கிடைச்சது அதை நினைச்சு பார்த்து சதா ஆர்வம் உற்சாகத்தோட நீங்க இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏக்ரஸ் உறுதியானவர் ஆகுக. பிறப்பு எடுத்த உடனேயே தந்தையின் மூலம் என்ன பிராப்திகள் கிடைக்கிறதோ அதன் பட்டியல் சதா முன்வையுங்கள். எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது, நான் பாபா குழந்தையானவருக்கு எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் எனக்கு அமைதி கிடைச்சிச்சு, நான் நிம்மதியாயிட்டேன். ட்ராமான்னு ஒரு வார்த்தையில நான் ஆஃப் பண்ணிட்டார் பாபா. அதெல்லாம் நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேன்.
பாபா மூலமா எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. அவர் மூலமா என்ன கிடைச்சிது? மரியாதை கிடைச்சிது, சுயமரியாதை, சொமான்கள்லாம் கொடுத்தாரு, என்னை புகழ்ந்தாரு. யாருமே என்ன புகழல, பாபா தான் என்ன புகழ்ந்தாரு. இதெல்லாம் போடுங்க, அப்படியே அந்த பட்டியலை போடுங்க. எவ்வளோ பாபா நம்மளை இது பண்ணியிருக்காரு, நம்மளெல்லாம் அப்படியே ராஜாத்தி மாதிரி கண்ணில் வச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பட்டியலை சதா முன்னாடி வைங்க. பிராப்திகள் உறுதியானது, நிலையானது எனும்போது தைரியம் மற்றும் ஆர்வமும் உறுதியானதாக இருக்க வேண்டும். இப்ப பிராப்திகள் உறுதியானது, நிலையானதுன்னா அப்ப தைரியமும் ஆர்வமும் உறுதியானதாக இருக்க வேண்டும் இல்லையா? ஏன் அப்பப்ப சோர்வாயிடுது, அப்பப்ப தைரியம் போயிடுது, ஆர்வம் போயிடுதுன்னா அப்ப வந்து நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்கல, பாபா கொடுத்த பிராப்தி எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்க சொல்றாரு. மனம் சில நேரம் சஞ்சலமாகி விடுகிறது எனில், அல்லது ஸ்திதி சஞ்சலத்தில் வந்து விடுகிறது எனில், அதற்கு காரணம் என்ன? தந்தை மற்றும் பிராப்தியை சதா முன்னால் வைக்கவில்லை. அப்பப்ப நினைச்சு பார்க்கணும், எனக்கு யார் கிடைச்சிருக்கிறாங்க, என்னை எப்படியெல்லாம் கடவுள் வச்சிருக்கிறாருன்ட்டு நினைச்சு பார்த்தாதான் வந்து குஷி வரும். அந்த சஞ்சலம் வருதுன்னா நம்ம நினைக்கிறது இல்லைன்றாரு. அனைத்து பிராப்திகளின் அனுபவம் சதா முன் அல்லது நினைவில் இருந்தால் அனைத்து தடைகளும் அழிந்துவிடும். இப்ப எல்லா பிராப்திகளின் அனுபவமும் நமக்கு முன்னாடி நினைவுல இருந்துச்சுன்னா எல்லா தடைகளும் அழிஞ்சு போயிடும். சதா புது உற்சாகம், புது ஆர்வத்துடன் நீங்க இருப்பீங்க. டெய்லி டெய்லி அப்படியே புது உற்சாகம், புது ஆர்வத்தோட நீங்க இருப்பீங்க. ஸ்திதி வந்து ஏக்கரசாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்றாரு. ஸ்லோகன்: எந்தவித சேவையிலும் சதா திருப்தியாக இருப்பதுதான் நல்ல மதிப்பெண் பெறுவதாகும். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ரமா, நன்றி பரிவாரம்.